2016-17 கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி தொடங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு பெரும்பாலான பாடத்தேர்வுகள் எளிமையாக இருந்ததாகவே கருதப்படுகிறது. எனினும் கணிதத் தேர்வில் கட்டாய வினாவில் மாணவர்கள் பெரிதளவில் எதிர்பாராத கேள்விகள் இடம்பெற்றன. கணக்கு பதிவியலில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கணக்குகள் இடம்பெற்றன. உயிரி விலங்கியல் தேர்வில் குழந்தையின் எடை குறித்த ஒரு மதிப்பெண் வினாவிற்கான சரியான விடை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு 3 மதிப்பெண் சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் முழு மதிப்பெண் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையலாம் என்கின்றனர் ஆசிரியர்கள். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி மே 12ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. பயாலஜி பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க்கில் கம்பல்சரி கொஞ்சம் யோசிச்சு எழுதிடலாம். 10 மார்க்கும் ஈஸியாக இருந்துச்சு. 4மே அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து. நான் காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்பு. இன்றைக்கி பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாமு ஈஸியாக தான் வந்தது. 1 மார்க்ஸும் ஈஸியாக, 6 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் வந்தது. ஓவரால் பார்த்தா நல்லா மார்க் 200 வரும் எதிர்பார்க்குறேன். எல்லா எக்ஸாமுமே இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லா எக்ஸாமே நல்லா தான் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் வரும். மார்ச் 8ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விருப்ப மொழித்தாள் தேர்வோடு சேர்த்து நேற்று நிறைவு பெற்றது. அறிவியல் பாடத்தில் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்பட்ட சுமார் 5 ஒரு மதிப்பெண் வினாக்களை தவிர 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எளிமையாக அமைந்ததாகவே மாணவர்கள் கூறினர். சமூக அறிவியலில் 2 ஆண்டுகளுக்கு முன் கலைக்கப்பட்ட திட்டக்குழு குறித்த வினா இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கிவிட்டன. முடிவுகள் மே மாதம் 19ஆம் தேதி வெளியாக உள்ளது. கொஸ்டின் பேப்பர் 5 எக்ஸாமும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் ஸ்கூலில் 3/4 பேர் நாங்கள் 100% சென்டம் கொடுப்போம். எங்கள் ஸ்கூலுக்காக நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம். அதுக்கேற்ற மார்க் எங்களுக்கு கிடைக்கும். போன எக்ஸாமோட இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. சமூக அறிவியல் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் இருந்தது. 90% தாண்டிய கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா.